என்னுடைய கார்பரேட் ஜாப்லேருந்து எனக்கு நல்லா தான் சேலரி வருது. நான் மாதம் 50,000 1 lakh ஏர்ன் பண்ணிட்டுருக்கேன். பட் மாத கடைசி ஆச்சு அப்படின்னா வந்துட்டு கம்ப்ளீட்டாக என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் காசே இருக்க மாட்டேங்குது. எதுக்கோ செலவாயிடுது. கிரெடிட் கார்டு பில்லு, ரெண்ட்டு, இபி, க்ராசரி செலவு, அந்த மாதிரி ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ், இந்த மாதிரி நிறைய செலவாயிருது. அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 50,000 1 lakh எக்ஸ்ட்ரா என்கிட்ட ஒரு சைடு இன்கம் வேறு சோர்ஸ்லேருந்து வந்தால் பெட்டராக இருக்கும்னு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ எக்ஸாக்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஒரு 3 ப்ரூவன் ஸ்டெப் சொல்ல போகிறேன். இந்த 3த்துலேருந்து ஏதாவது ஒன்றத்தை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கனாலும் யூல் பி ஏபிள் டு மேக் அட்லீஸ்ட் 50,000 to 1 lakh as a side income without quitting your 9 to 5 job, guaranteed. Let's get into the video. First proven way என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா sell a service. Sell a service அப்படின்னா என்ன? உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில்லை சர்வீஸாக நீங்கள் மற்றவங்களுக்கு ஆஃபர் பண்ணலாம். திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு கெட் ஸ்டார்டட். லெட்ஸ் சே உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங்கும் மற்றவங்களுக்கு சர்வீஸாக கொடுங்க. உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் தெரியும் அப்படின்னா வீடியோ எடிட்டிங்கும் சர்வீஸாக கொடுங்க. உங்களுக்கு சேல்ஸ் தெரியும்னா சேல்ஸை மற்றவங்களுக்கு சர்வீஸாக கொடுங்க, மற்றவங்களுக்கு செல் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு கோடிங் தெரியும் அப்படின்னா உங்கள் கம்பெனிக்கு மட்டும் கொடுக்காம மற்றவங்களுக்கு யாருன்னா ஒருத்தருக்கு ஃப்ரீலான்சிங்காக வந்துட்டு டெவலப்மெண்ட் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு எந்த ஸ்கில் இருந்தாலும் பரவாயில்ல. ரெஸ்யூமே நல்லா பண்ண தெரியுமா, லிங்க்டின் ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ண தெரியுமா, இல்லை இன்டர்வியூ நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக மார்க் இன்டர்வியூ ஆஃபர் பண்ணுங்கள். வாட் எவர் உங்களுடைய ஸ்கில் எல்லாத்தையுமே சர்வீஸாக மாற்ற முடியும். யூ கேன் செல் எ சர்வீஸ், யூ கேன் ஆஃபர் எ சர்வீஸ் டு அதர் பீப்புள். இதை பண்ணுறதுனால டெஃபினட்டாக உங்களால் சைட் பிஸ்னஸ் ஆர் சைட் இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, இந்த மாதிரி திங்கே பண்ணல அப்படின்னா ஸ்டார்ட் திங்கிங் இன் தோஸ் ஆங்கிள்ஸ். கன்வெர்ட் யுவர் ஸ்கில் செட் இன்டு யர் சர்வீஸ். ஓகே, உங்கள் ஸ்கில்லை தான் உங்களோட கம்பெனிக்கு நீங்கள் இப்போ செல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, அதே ஸ்கில்லை கம்பெனிக்கு மட்டும் கொடுக்காம யாருன்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கு, 2 இண்டிவிஜுவலுக்கு, 3 இண்டிவிஜுவலுக்கு, 10 இண்டிவிஜுவலுக்குன்னு சொல்லிட்டு கொடுக்க ஆரம்பிங்க. யூல் பி ஏர்னிங் சைட் இன்கம். ஓகே, ஃபேண்டாஸ்டிக், ஆசம். செகண்ட், செல் எ ஃபிசிக்கல் ப்ராடக்ட். ஃபிசிக்கல் ப்ராடக்ட்னா என்ன? இதுக்கு நான் ப்ராடக்ட் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது அதெல்லாம் என்னன்றது. நீங்கள் வந்து லெட்ஸே மேனுஃபேக்சரர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ப்ராடக்டை தயாரிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அந்த ப்ராடக்டை விற்கிறதுக்கு நிறைய பேர் தெரியல. அதனால் நீங்கள் போய் டோர் டு டோர் விற்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. மேனுஃபேக்சரரை கரெக்டாக கொடுங்க. ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்துட்டு விற்க ஆரம்பிக்கலாம். எங்கே? ஆன்லைனில் விற்க ஆரம்பிக்கலாம். ஈஸியஸ்ட் வே டு கெட் ஸ்டார்டட் அமேசான். அமேசான் பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ கிளாசிக் ஆன்லைன் பிஸ்னஸ் மாடல். அமேசானில் யார் வேணால் போய் விற்கணும். அமேசான் செல்லர் அப்படின்ற கேட்டகரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ பை ப்ராடக்ட் ஃப்ரம் மேனுஃபேக்சரர். லெட்ஸே நீங்கள் வந்துட்டு ஒரு பர்ஸ் விற்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பர்ஸ் வந்துட்டு வாங்குறதுக்கு மேபி 250 ரூபா காஸ்ட் இருக்கும். நீங்கள் அமேசானில் 500 ரூபா 600 ரூபாய்க்கு விற்க முடியும். அமேசானுக்குன்னு சில காஸ்ட் இருக்கும். அதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா மேபி ஒரு பர்ஸுக்கு ஒரு 200 எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வரலாம். லெட்ஸே ஒரு மாதத்துக்கு வந்துட்டு ஒரு 100 பர்ஸ் விற்கிறீங்க, 500 பர்ஸ் விற்கிறீங்க அப்படின்னா தட்ஸ் அ சைட் இன்கம். ஓகே, யூ டோன்ட் நீட் டு மேனுஃபேக்சர் எனிதிங். யூ கேன் பி த இன்டர்மீடியேட். You can buy the product from manufacturer and you can sell it via Amazon. இது பேர் selling a physical product without putting much effort. Initially of course effort இருக்கும் இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு. பட் ஒன்ஸ் இது பண்ணிட்டீங்கன்னா that's an amazing. Month on month உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். And number 3, sell a digital product. மீனிங் உங்களுடைய ஸ்கில்லை நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் சர்வீஸாக மாற்ற சொன்னேன்ல, அதுவே உங்களுடைய ஸ்கில்லை ஒரு கோர்ஸாக மாற்ற முடியும். உங்களால் ஒரு ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமாக மாற்ற முடியும். உங்களால் ஒரு மெம்பர்ஷிப்பாக மாற்ற முடியும். அதான் நான் இப்போ ஆஃபர் பண்ணேன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ். அந்த ஸ்கில் எல்லாமே நான் வந்துட்டு கோர்ஸாகவும் கோச்சிங்காகவும் ஒரு மெம்பர்ஷிப்பாகவும் க்ரியேட் பண்ணி நான் கொடுத்துட்ருக்கேன். திஸ் இஸ் பெட்டர் தென் செல்லிங் எ ஃபிசிக்கல் ப்ராடக்ட். ஓகே, நான் இப்போ சொன்னதுலேருந்து இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ் மாடல் யூ கேன் எவர் திங்க் ஆஃப். யூ கேன் செல் எ டிஜிட்டல் ப்ராடக்ட் பிகாஸ் ரெண்ட் கிடையாது, ஆஃபீஸ் ஸ்பேஸ் கிடையாது, எம்ப்ளாயீஸ் தேவை கிடையாது. ஒரு டூல் இருந்தது அப்படின்னா உங்களால் பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும். இட்ஸ் கால்டு 1% பிஸ்னஸ் மாடல். யூ கேன் கன்வெர்ட் யுவர் ஸ்கில் செட் இன்டு a digital product. If you know how to speak English, start teaching English to others. If you know how to code, start teaching coding to others. If you know how to communicate better, start communication to others. If you are a great leader, start teaching leadership to others. Whatever you know, you can start teaching to other people because marketல அதை லேர்ன் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. Okay, so a quick recap. You either sell a service, convert your skill set into a service. Second, you either sell a physical product, you sell it via Amazon. Third, sell a digital product. Convert your skill set into courses and coaching programs. நீங்கள் உங்களுடைய ஸ்கில்லை கோர்ஸாக மாற்றணும், கோச்சிங் ப்ரோக்ராமாக மாற்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வச்சிங்க அப்படின்னா யூ கேன் கம் அண்ட் ஜாயின் மை டைமண்ட் மெம்பர்ஷிப். இது பார்த்தீங்கன்னா இன்வைட் ஒன்லி ப்ரோக்ராம். எல்லாத்தையும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா I'll be inviting you for my diamond membership where I will teach you personally how you can monetize your skill set and knowledge. And இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஐடியாஸ் உங்களுக்கு வேணும் இதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா I've recorded another video for you which is 5 passive income ideas without no investment. எப்படி வந்துட்டு 5 passive income ideas கிரியேட் பண்ணுறது without big investment அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். And if you're interested in that, please click on the link somewhere and go and watch that video. I will see you inside the next video. Bye-bye.